வேற முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்திருக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் மொத்தமாக இப்போ 25 டீம்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஒன்லி ஃபார் இந்த சைக்ளோன் பர்பஸ்க்காக. ஸோ இந்த பர்பஸை ஒன்லி ஸ்பெஷலாக மானிட்டர் பண்ணுறதுக்காகவே சார் வந்திருக்காரு. ஸோ இங்கே நம்ம டீம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 22 டீமும், புதுச்சேரியில் 3 டீமும் டிப்ளாய் ஆகியிருக்காங்க. சென்னையில் மட்டும் இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மலைகள் கொஞ்சம் குறைஞ்சி வந்துருக்கிறதுனால சென்னையில் மட்டும் இன்னைக்கு இப்போ 6 டீம் டிப்ளாய்டாக ரெடி பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த சைக்ளோன் இப்போ கன்வெர்ட் ஆகி டீப் டிப்ரெஷனில் இப்போ இருக்கு. ஸோ இனிமேல் நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக ஐஎம்டி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ரெஸ்கியூ பண்றதுக்கான சிச்சுவேஷன் கண்டிஷன்ல அந்த பிளேஸ்ல ரெக்யர்மெண்ட் நடக்கல. ஸோ அதனால என்டிஆர்எஃப் டீம் அங்க நம்ம இது வரைக்கும் எவாக்குவேஷன் ரெஸ்கியூ பண்றதுக்கான கண்டிஷன் வரல. பட் வாட்டர் லாகிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்டிஆர்எஃப் டீம் இன்வால்வ் ஆகி பண்ற அளவுக்கு அங்க கண்டிஷன்ஸ் ஆகல. எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே என்டிஆர்எஃப் நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷனா இருக்காங்க. அவங்களோட கெப்பாசிட்டி மீறப்பதான் நம்ம என்டிஆர்எஃப் ரெக்வஸ்ட் தேவைப்படுது. இது வரைக்கும் அவங்களுக்கு நம்மளோட ரெக்குயர்மெண்ட் தேவைப்படல. எல்லா எங்கெங்கெல்லாம் வல்னரபிள் நம்ம லோ லைங் ஏரியாஸ் இருக்கோ எல்லா இடத்துலயுமே நம்மள டிப்ளாய் பண்ணிருக்காங்க. அங்க ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைங்கிறதோ அவங்களோட கெப்பாசிட்டி மீறப்ப என்டிஆர்எஃப் டீமோட ரெக்குயர்மெண்ட் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம போய் டிப்ளாய் பண்ணி அவங்க ரெஸ்கியூ பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் 6 டீமோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு இருக்கு. இன் ஃபர்தர் தேவைப்பட்டாலும் நம்ம கீழே இருக்கிற டீம்ஸையும் நம்ம மேல மூவ் பண்ணிக்கிட்டு அவங்கள டிப்ளாய் பண்ணி நம்ம ரெஸ்கியூ ஆபரேஷன் ரெக்குயர்மெண்ட் நம்ம பண்ண முடியும். ஒவ்வொரு டைம்ல நீங்க அவங்க கையில கொடுத்துருப்பீங்க. சப்போஸ் தேவையானது நீங்க உள்ள வருவீங்க. மற்ற டைம்ல அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் நீங்க தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கீங்க? இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது ட்ரைனிங் பீரியட் கிடையாது, இது ஆபரேஷனல் பீரியட். இது இல்லாம மத்த இப்ப நம்ம பட்டாலியன்லயுமே பாத்தீங்கன்னா டிஎன்டிஆர்எஃப்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்டேட் ஏடிஆர்எஃப். அவங்க இப்ப ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க. ஒரு 40 பேருக்கான ட்ரைனிங் அண்டர் கோயிங் பண்ணி நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீக்வெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா எஸ்டிஆர்எஃப்ஸும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். என்டிஆர்எஃப் இப்ப நம்ம டீம்ஸ் சென்னையில டிப்ளாய் இருக்கிற எல்லா டீம் லொகேஷன்லயும் சார் போய் விசிட் பண்ணி அங்க எப்படி இருக்குன்னு சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுவாரு. ஆல்ரெடி அந்த மாதிரி இடத்துல தான் டீம்ஸ் டிப்ளாய் பண்ணி இருக்காங்க. அந்த லோ லைங் ஏரியால இருந்து கொஞ்சம் பக்கத்துல டிப்ளாய் பண்ணிருக்காங்க. அங்க இப்போ இது வரைக்கும் என்டிஆர்எஃப் டீம் டிப்ளாய் பண்றதுக்கான ரெக்குயர்மெண்ட் வரல. சரி, இங்க நம்ம சென்னையில பொறுத்த வரைக்கும் மணலில 2 டீம், கிண்டியில 1 டீம், பழனிக்கரை ஒரு டீம் இருக்கு, நம்ம எக்மோர்ல ஒரு டீம் ரெடியா இருக்கு.